இப்போ இந்த லேட்டஸ்ட் கேட்ஜெட் எரா, முன்னாடி டிவி மட்டும் தான் மைனஸ் பாயிண்டா இருந்துச்சு, இப்போ டிவி மட்டும் இல்லை, பல விஷயங்கள் மைனஸ் பாயிண்டா இருக்கு. மொபைல் ஃபோன், யூடியூப், லேப்டாப், வீடியோ கேம், கம்ப்யூட்டர், பல விஷயங்கள் இருக்கு. இதனால என்ன பிரச்சனை வருது, எப்போ வருது? அதுக்குமா குழந்தைக்கு ரைம் சொல்லித்தரோம், ஏபிசிடி சொல்லித்தரோம், இல்லை சாப்பாடு ஓட்டுறதுக்கு டைவர்ட் பண்றோன்ற ஒரு சில காரணத்தால இந்த மாதிரி விஷயத்த பெற்றோர்களோ இல்லை தாத்தா பாட்டியோ ஆரம்பிக்கிறாங்க. அது போக போக என்னவா மாறுது? அந்த உலகத்துக்குள்ளதான் குழந்தை இருக்காங்க, நார்மலா பேச மாட்டாங்க. அதுல பாக்குற விஷயத்த, அதுல பாக்குறத மட்டும்தான் அவங்களால இமிட்டேட் பண்ண முடியும். கத்துக்கிட்டு பேசலன்னு சொல்லக்கூடாது, பேசலான்னு சொல்லக்கூடாது, இமிட்டேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட், அதை மட்டும் தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஏபிசிடி அவங்க இதை வரைக்கும் சொல்லுவாங்க, ஆனா அவங்க கத்துக்கிட்டு சொல்லல, ஜஸ்ட் அந்த ரைம்ஸை பார்த்து ஏதோ ஒண்ணு வாயசையில இமிட்டேட் பண்றாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு வேற என்ன பிரச்சனை வரலாம்? எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் டிலே, அதாவது ஒரு குழந்தை எல்லாத்தையும் புரிஞ்சிக்கும், ஆனா பேச தெரியாது. பேச தெரியாம ஓன் சிக்னலால கேட்கும், இல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கத்தும், ஒரு டைனோசர் மாதிரி கத்துறது, ஒரு சின்சான் மாதிரி கத்துறது, ஒரு வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ் பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு பகிரவும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.